சனிக்கிழமை ஈடன் கார்டன்ஸில் நடந்த ஐபிஎல் 20-25 தொடக்க ஆட்டத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் நடப்பு சாம்பியன் நைட் ரைடர்ஸ் அணியை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. இந்தியாவில் தொகுதி மறுசீரமைப்பால் பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்களின் முதல்வர்கள், முக்கிய தலைவர்களின் கூட்டத்தில் மேலும் 25 ஆண்டுகளுக்கு தற்போதுள்ள நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையை நீடிக்க வேண்டுமென தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஒடிசாவில் 5 ஏக்கர் நிலத்தை விளையாட்டு மைதானம் அமைக்க 95 வயது மூதாட்டி தானமாக வழங்கியுள்ளார். டெல்லி ஹைகோர்ட் நீதிபதி யஸ்வந்த் வர்மாவின் தீ விபத்து நடந்த வீட்டிலிருந்து கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் அவரை அலகாபாத் நீதிமன்ற நீதிபதியாக மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதற்கு அலகாபாத் நீதிமன்ற பார் கவுன்சில் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளில் தீவிர வரி வசூல் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கடலூர் மாநகராட்சியில் கடப்பாறையுடன் சென்று வரி கட்டாத வீடுகள் மற்றும் கட்டிடங்களை இடித்து விடுவதாக மிரட்டும் துணியில் கடலூர் மாநகராட்சி ஊழியர்கள் செயல்பட்டதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக பொதுமக்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் 2 மாநகராட்சி ஊழியர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு இருக்கின்றார்கள். கடந்த ஆண்டு நவம்பர், அக்டோபர் மாதங்களில் 1 கிலோ தக்காளியின் விலை 150 ரூபாய்க்கு மேல் விற்பனையான நிலையில் தற்போது விலை அதல பாதாளத்திற்கு சரிந்துள்ளது. 1 கிலோ தக்காளியை 3 ரூபாய்க்கு கூட வாங்க ஆள் இல்லாத நிலையில் குப்பையில் குட்டி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. தேமுதிகவுக்கு ஆப்பு வைத்த அதிமுக, ஆதரவு காட்டும் திமுக, போனை போட்ட ஸ்டாலின், தேமுதிக கூட்டணி கிளைமேட் மாறுது. மருத்துவ கழிவுகள் மேகதாது அணை பற்றி கேரள, கர்நாடக அரசிடம் பேசியிருக்கலாமே, முதல்வருக்கு வானதி சீனிவாசன் அட்வைஸ். முல்லை பெரியாறு அணையில் பாதுகாப்பு ஆணையம் ஆய்வு, கோரிக்கைகளை அடுக்கிய தமிழகம், முல்லை பெரியார் சென்ற விவசாயிகள் நிறுத்தம். திருச்செந்தூரில் கடலில் ஜெல்லி மீன்கள் அதிகம் வருவதாக ஏற்கனவே பக்தர்கள் கலக்கத்தில் உள்ளனர். பிறகு கடலோர பகுதியில் அரிப்பும் ஏற்பட்டு வருகிறது. இதற்கு நடுவில் இன்னொரு பிரச்சனை கிளம்பியிருக்கிறது. எனினும் பக்தர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு கோயில் நிர்வாகம் துரித நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது. சென்னைக்கு வந்ததும் ஜேஏசி கூட்டத்தில் பங்கேற்காத பவன் கல்யாண், கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்த கட்சி எம்பி மாயம். நாளை ஐபிஎல் போட்டிகள். சென்னையில் போக்குவரத்து மாற்றம், கார், பஸ் இல்லாதவர்களுக்கு போக்குவரத்து தடை. கடந்த 4 ஆண்டில் மொத்தம் 6597 கொலை, ஒரு நாளைக்கு 5 கொலை, கொலைக்களமாகும் தமிழ்நாடு. இது கடுமையாக கண்டிக்கத்தக்கது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். நெல்லை ஜாகிர் உசேன் வீட்டுக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு, மகன் வெளியிட்ட வீடியோவால் எடுக்கப்பட்ட அதிரடி நடவடிக்கை. ஒன்றிய செயலாளர் பதவிக்கு 1 லட்சம், நகரம்னா 10 லட்சம், பதவி ஆசை காட்டி கல்லா கட்டும் மாவட்ட செயலாளர்கள், தவிப்பில் தாவேகா. தமிழ்நாட்டில் எங்குமே சாதி பிரச்சனை இல்லை என்றும், நெல்லையில் சாதி பிரச்சனை இல்லவே இல்லை என்றும் சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். மின் மீட்டரில் தவறான கணக்கீடு, சென்னை பெண் செய்த தரமான சம்பவம். நுகர்வோர் குறைதீர் மையம் சென்று 30,000 நஷ்டஈடு பெற்றார். சட்டசபை தேர்தலுக்கு என்ன செய்ய போகிறது மக்கள் நீதி மையம்? செயற்குழு கூட்டத்தில் திமுகவுடன் இணைந்து தேர்தல் களம் காண கமல்ஹாசன் முடிவு. ஒரு பக்கம் பினராயியுடன் மீட்டிங், இன்னொரு பக்கம் பி. சண்முகம் மீது எஃப்ஐஆர், மேலும் 132 நபர்கள் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. ஜாகிர் உசேன் கொலையில் 16 வயது மாணவன் கைது, நோட்டமிட்டு கொலையாளிகளுக்கு துப்பு விசாரணையில் சாக்கு. தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக கருத்து கேட்கும் கூட்டம் என்று சொல்லியிருந்தால் பாஜகவும் வந்திருக்கும் என்று அண்ணாமலை கூறியுள்ளார். சென்னையில் 1 கிராம் 24 கேரட் தங்கம் விலை ரூபாய் 8,978 ஆக உள்ளது. கர்நாடகா துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை சீண்டியிருந்த நிலையில் அவருக்கு எக்ஸ் தளத்தில் பதிலடி கொடுத்துள்ளார் அண்ணாமலை. பாஜக ஒரு ஃபீஸ் போன பல்ப், இப்படித்தான் எதையாவது செய்யும். அமித்ஷாவை விமர்சித்த சேகர்பாபு. தொகுதி மறுசீரமைப்பு எதிரான கூட்டம் என்பது வடக்கு தெற்கு இடையிலான போர் கிடையாது என்று கர்நாடகா துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் தெரிவித்துள்ளார். மக்கள் தொகையை சிறப்பாக கட்டுப்படுத்திய சாதனைக்கு வெகுமதி பெறுவதற்கு பதிலாக தற்போது அரசியல் பிரதிநிதித்துவத்தை இழக்கும் அபாயத்தில் உள்ளோம் என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளார்.
தொகுதி மறுவரையை மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய மாநிலங்களுக்கு இழைக்கப்படும் அநீதி நவீன் பட்நாயக். சூடுபிடிக்கும் தாவேகாவின் முதல் பொதுக்குழு, ஏற்பாடுகளை செய்ய தனித்தனி டீம் அமைத்த விஜய். தொகுதி மறுசீரமைப்பு, பாஜகவின் அரசியல் ஆதிக்கம், தென் மாநிலங்களுக்கு நேரும் இழப்பு, பினராயி விஜயன். தொகுதி மறுசீரமைப்பு வெறும் நாடகம், உண்மையில் தமிழக உரிமைகளை கோட்டை விட்டவர் தமிழக முதல்வர் என்று அண்ணாமலை குற்றச்சாட்டு. தொகுதி மறுசீரமைப்பு நடந்தால் சொந்த நாட்டிலேயே அதிகாரமற்றவர்களா மாறுவோம், மு.க. ஸ்டாலின் பேச்சு. நாங்கள் இன்று கருப்பு கொடி ஏந்தி நிற்பது தமிழகத்தின் நலனை காப்பதற்காகவே என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். விகிதாச்சார அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு அமைத்தால் தமிழ்நாட்டிற்கு பிரச்சனை இல்லை என்று முதல்வர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சிக்கல், 1000 கோடி ரூபாய் ஊழல் புகார் குறித்து கேள்விகளுக்கு எல்லாம் திமுக பதில் சொல்லிவிட்டால் அவர்களுடன் கூட்டணி வைக்க நான் தயாராக உள்ளேன் என்று சீமான் கூறியுள்ளார். தொகுதி மறுசீரமைப்பு கூட்டத்தை புறக்கணித்த மம்தா, சென்னை வராத திரிணாமுல் பிரதிநிதி.